ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் லேண்ட் வித் ஜி. இன்றைக்கி வந்து நெக்ஸ்ட் ஒரு டாப்பிக்கோடு வந்திருக்கோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாலடியார் இந்த மாதிரி நாலடியார், திருக்குறள், புறநானூறு இந்த மாதிரி இருக்கிற பாடல்கள்லேருந்து அதை பற்றின இருக்கிற கொஸ்டின்ஸ் வந்து கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக குரூப் 4ல் இருக்கும். அதனால் கண்டிப்பாக எல்லாமே நல்லா படித்து வச்சுக்கோங்க. சின்ன சின்ன டாப்பிக்காக தான் இருக்கும், ஆனால் கண்டிப்பாக படித்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து இது ரொம்ப ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தலாம். நாலடியார் ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமண முனிவர்களுக்கு எந்த நாடு அப்படின்னா பாண்டிய நாடு. அதான் கொடுத்துருக்காங்க. பாடல்கள் 400 பாடல்கள். இன்னொன்றுனா புறநானூறு, அகநானூறு, அதுக்குமே 400 பாடல்கள் தான். நாலடியாருக்கும் 400 பாடல்கள் தான். இந்த மாதிரி கம்பேர் பண்ணி பாடிங்க. இதுக்கு இவ்வளோ, இதுக்கு இத்தனை பாட்டு. அப்போது ஒரே மாதிரி இருக்கிறதெல்லாம் ஒரே மாதிரி படிக்கும்போது அது ஒன்றா படிக்கும்போது அது கண்டிப்பாக நம்ம மைண்டில் இருக்கும். ஸோ பாடல்கள் வந்து 400 பாடல்கள். பாவகை என்னப்பா அப்படின்னா வெண்பா. திருக்குறளுக்கும் வெண்பா தான், சரியா? திருக்குறளுக்கும் வெண்பா இந்த மாதிரி இருக்கும்போது ரெண்டையும் கம்பேர் பண்ணி படிங்க. அப்புறம் இது வேளாண் வேதம், 4 400 குட்டி திருக்குறள். அதாவது சொன்னல, நம்ம திருக்குறளுக்கும் வெண்பா தான், இதுவும் வெண்பால அமைஞ்சதுனால இதையும் குட்டி திருக்குறள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்று சிறப்பு பெயர்களே உடையது. இதுவே ஒரு கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக கேட்க சான்ஸ் இருக்குது. வேளாண் வேதம், 4 400 குட்டி திருக்குறள் அப்படின்ட்டு இந்த சிறப்பு பேர்லாம் இருக்குது. 17 கீழ்கணக்கில் உள்ள ஒரே தொகை நூல் வந்து இதுதான். 17 கீழ்கணக்கில் உள்ள ஒரே தொகை நூல், சரியா? இது வந்து ஏதோ ஒரு கொஸ்டினாக கூட நான் பார்த்தேன். ஆல்ரெடி வந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் இது ஒரு கொஸ்டினாக கூட நான் பார்த்தேன். 17 கீழ்கணக்கில் உள்ள ஒரே ஒரு தொகை நூல் எதுன்னு கேட்டிருந்தாங்க. நம்ம ஆன்சர் வந்து ஆப்ஷன் வந்து நாலடியார் சூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் திருக்குறளுக்கு அடுத்து புகழ்பெற்ற நூல், அதாவது திருக்குறளுக்கு அடுத்து புகழ்பெற்ற நூல் அப்படின்னா நாலடியார் தான். முப்பாலும் கூறும் நூல். நம்மளுக்கு வந்து திருக்குறளும் இதுவும் கிட்டத்தட்ட சேமாகவே இருக்குது பாருங்கள். முப்பாலும் கூறும் நூல். அறம் வந்து 13 அதிகாரம் இருக்குது. பொருள் வந்து 24 அதிகாரம் இருக்குது. இன்பம் வந்து 3 அதிகாரம் இருக்குது, சரிங்க? மொத்தம் எத்தனை வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40 அதிகாரம் 12 இயல்னு கொடுத்துருக்காங்க. மொத்தம் 40 அதிகாரம் 12 இயல். இதை கண்டிப்பாக படித்து வச்சுக்கோங்க. இதோட முதல் இயல் வந்து துறவரம் பற்றி இருக்குது, சரியா? துறவரம்னா நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இதோட முதல் இயல் வந்து துறவரம் பற்றி இருக்குது. தொகுத்தவர் யார் அப்படின்னா பதுமானர். நல்லா பார்த்துக்கோங்க. இயற்றியவர் சமண முனிவர்கள். தொகுத்தவர் பதுமானர். இதை வந்து முப்பாலாக பகுத்தவர் தருமர். உரை எழுதியவர்கள் தருமரும் பதுமனாரும் ரெண்டும் சேர்ந்து உரை எழுதியிருக்காங்க. தொகுத்தவர் பதுமனார், முப்பாலாக பகுத்தவர் தருமர், உரை எழுதியவர்கள் தருமரும் பதுமனார், சரியா? இவ்வளோ இது நல்லா படிச்சுக்கோங்க. இந்த 3 இதுலேயுமே உங்களை கன்ஃபியூஸ் பண்ணும். கண்டிப்பாக கரெக்டாக படிச்சுக்கோங்க. அப்புறம் நிலையாமை, துறவரம் பற்றின கூறுற நூலாக இருக்குது. அதாவது நிலையாமை அப்படின்னா எந்த ஒரு பொருளோ எதுவுமே நிலைத்து வராது, அதான் நிலையாமை. அப்புறம் பார்த்திங்கன்னா முத்தரை பற்றி கூறும் நாலடியார் தான், சரியா? முத்தரையர் யார் அப்படின்னா அவர் வந்து ஒரு சிற்றரசர். அவரை பற்றி இதுவுமே நான் ஒரு கொஸ்டினில் பார்த்தேன். முத்தரையரை பற்றி கூறும் நூல் எது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சிற்றரசர் பெருமுத்தையரை பற்றி 200 மற்றும் 290 பாடல் காணப்படுகிறது. பெருமுத்தையர்களின் காலம் வந்து 7ஆம் நூற்றாண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரியா? எத்தனை பாடல்கள்? 200 மற்றும் அதாவது 200 290வது பாடலில் இருக்கும்னு நினைக்கிறேன். வாழ்க்கையின் எளிமையான பொருட்களை உவமையாக கையாண்டு நீதி புகட்டும், சரியா? அதாவது வாழ்க்கையோட எளிமையான பொருட்களை உவமையாக வச்சு கையாண்டு நீதி புகட்டும். நாலடியாரை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜி.யு. போப், சரியா? நாலடியாரை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜி.யு. போப். வைப்புலி இது வந்து அந்த நம்ம வந்து பாடநூல்களில் வந்து நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்களே 6th 7th புக்கில், அதில் வந்து நாலடியார் வந்து எந்தெந்த பாடல்கள் இருக்குது அப்படிங்கிறது தான் இதில் கொடுத்துருப்பாங்க. வைப்புலி கோட்படா வாயிற் தீர் கேடிலை, மிக்க சிறப்பின் அரசர் செறியின் வவ்வார், எச்சம் என ஒருவன் மட்கு செய்வன விச்சமற்றல பிற அப்படின்னு கொடுத்துருக்காங்க, சரியா? நாய்க்கால் சிறுவிரல் போல் நன்கனியார் ஆயினும் ஈக்கால் துணையும் உதவாதார் நட்பெண்ணாம் செய்தாலும் சென்று கொள்ளல் வேண்டும் செய்வினைக்கும் வாக்கால் அணையார் தொடர்பு. அதாவது நாய்க்கால் சிறுவிரல் போல் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. நன்கனியாரும் ஈக்கால் அளவாது
துணை வந்து இது ஏதாச்சும் ஒரு உதவாத நட்பு என்ன நட்பு அப்படின்ட்டு செய்தானும் சென்று கொள்ளல் வேணும். செய்விளக்கும் வாய்க்கால் அணையார் தொடர்பு. வாய்க்காலை போல் அதில் தண்ணி ஓடும்போது பக்கத்தில் இருக்கிற அந்த செடிகள் எல்லாம் முளைக்கிற மாதிரி நம்மளும் உதவி பண்ணணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாங்க. சரியா? குஞ்சியழகும் கொடுந்தானை கோட்டழகும் மஞ்சள் அழகும் அழகல்ல. அதாவது ஒரு பெண்ணுக்கு வந்து எது அப்படின்னா நிறைய மஞ்சள் அந்த இதெல்லாம் பூசி முக அழகு அதெல்லாம் இருக்கிறது அழகு இல்லை, நெஞ்சத்து நல்லெண்ணம்யாம். அதாவது நல்ல எண்ணம் இருக்கணும் நெஞ்சத்தில் இருந்து, என்னும் நடுவு நிலைமையால் கல்வி அழகே அழகு. கல்வி அழகு தான் அழகு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கல்வி கரையில் கற்பவர் நாள் சில. இது நிறைய இதில் படிச்சிருக்கோம். ஆனால் எந்த நூலில் நம்ம இந்த வேர்டு இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரிஞ்சதே கிடையாது. நாலடியாரில் தான் இந்த வேர்டு இருக்குது. கல்வி கரையில் கற்பவள் நாள் சில மெல்ல நினைக்கின் பிணிப்பலம் தெல்லதின் ஆராய்ந்து அமைவுடைய கற்பவை நீரொலியாய் பாலுன் குறுகின் தெரிந்து. அதாவது கல்வி கரையில் கற்பவர் நாள் சில. அதாவது லேசாக மேலோட்டமாக படிக்கிறது கூடாது, நல்ல நூல்களை மட்டும் படிக்கணும். நல்ல நூல்கள் எப்படி தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஆராய்ந்து அமைவுடைய கற்பவே நீரொலியாய். அதாவது நல்ல ஆராய்ந்து எந்த நல்ல நூல்களை வந்து படிக்கணும். அது மட்டும் இல்லாமல் நீரொலியாக பாலும் குறுகின் தெரிந்து அப்படின்னு இருக்கு. நீரையும் பாலையும் தனியாக பிரிக்கிற அன்னப்பறவை தெரியும்ல, அந்த மாதிரி நல்ல எண்ணங்களை தரக்கூடிய புத்தகங்களை மட்டும் தேர்ந்தெடுத்து படிக்கணும் அப்படின்னு இந்த இதில் சொல்லியிருக்காங்க. பெரியார் கேண்மை பிறை போல நாளும் வரிசையை நந்தும் வரிசையால் வானூர் மதியம் போல வைகளும் தேயுமே தானே சிறியார் தொடர்பு. அதாவது பெரியாரோட நட்பு எப்படி இருக்கும்? கேண்மை, அதாவது கேண்மைனா நட்பு. சரியா? பெரியாரோட நட்பு எப்படி இருக்குன்னா பிறை போல் நாளும் வரிசையை நந்தும். அதாவது இருக்கிற பிறை வந்து வளரும், அதே மாதிரி இருக்க அந்த பிறைகள் வந்து வளர்கிற மாதிரி பெரியாரோட நட்பு இருக்கும். வானூர் மதியம் போல் வைகளும் தேயுமே சிறியார் தொடர்பு. அதாவது சிறியார்னா அதாவது பெரியார் சிறியாருங்கிறது வந்து நம்ம வயசில் இல்லை, நல்ல எண்ணங்கள் இருக்கக்கூடிய மனுஷர்கள், அவங்க நல்ல எண்ணத்தோடு இருப்பாங்களா, அவங்க தான் பெரியவங்க. அவங்களோட நட்பு வச்சுக்கணும். அந்த நட்பு எப்படி இருக்கும்? பிறை போல் நாளும் வளரும். சரியா? ஆனால் நல்ல எண்ணங்களே இல்லாதவங்க தான் சிறியார். அவர்களோட நட்பு எப்படி இருக்கும் அப்படின்னா தினமும் என்ன ஆகும் அப்படின்னா தேயும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? இந்த பாடல் அப்படி தான் கொடுத்துருக்காங்க. அப்புறம் சிறப்புகள், நாலடியாரை பற்றி இருக்கிற சிறப்புகள். சரியா? ஆளும் வேலும் பல்லுக்குருதி நாளும் சொல்லும்ல, நாளும் இரண்டும் சொல்லுக்குருதி. சரியா? சாரி கைஸ். அதாவது ஆளும் வேலும், ஆலமரத்தில் இருக்கிற இதுவும் வேல்னா வேம்பு, இந்த ரெண்டுமே பல்லுக்கு உறுதி அப்படின்ட்டு இருக்கும். அதே மாதிரி நாளும் இரண்டும், நாளும் அப்படிங்கிறது வந்து நாலடியார். சரியா? நாலடியார். இரண்டு அப்படிங்கிறது வந்து திருக்குறள். அதுதான் இந்த நாலும் இரண்டும், நாலடியாரும் திருக்குறளும் சொல்லுக்குருதி மீன்ஸ் நம்ம நல்லா படிக்கிற அந்த இதுக்காக இதாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரியா? அதான் ஆளும் வேலும் பல்லுக்குருதி நாலும் இரண்டும் சொல்லுக்குருதி. பழகு தமிழ் சொல்லருமே நாலிரண்டில். அதாவது பழகு தமிழ் சொல்லரு ஒரு நாலும் இரண்டில் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நாலடியாரும் திருக்குறளை பற்றி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் சொல்லாய்ந்த நாலடி நானூறும் நன்கு இனிது. சொல்லாய்ந்த நாலடி நானூறும், நாலடியாரோட 400 பாடல்களும் இனிமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் சிறப்புகள். இந்த 3 பாயிண்ட் இருக்குது, படிச்சுக்கோங்க. இவ்வளோதான் மொத்தமே நாலடியாரோட ஆசிரியர்கள், பாடல்கள் எத்தனை, இது என்ன பாவகை, அதோட சிறப்பு பெயர்கள், அதுக்கப்புறம் அதை பற்றி ஒன்றா இருக்குது. 14 கீழ்கணக்கில் உள்ள ஒரே தொகை நூல், இதோட அதிகாரங்கள், அதுக்கப்புறம் இயல் எப்படி இருக்குது, தொகுத்தவர், பகுத்தவர், உரை எழுதியவர் அப்படின்ட்டு இருக்குது. அதுக்கப்புறம் யாரை பற்றி சொல்லியிருக்காங்க அப்படின்னா முத்தரையர் நல்லா படிச்சுக்கோங்க, முத்தரையர். அப்புறம் சிற்றரசர் பெருமுத்தையர்கள் பற்றி வந்து இத்தனை பாடல்கள் இருக்குது. அவர்களோட காலம் வந்து என்ன, 7ஆம் நூற்றாண்டு. வாழ்க்கையின் எளிமையான பொருட்களை உவமைகளாக கையாண்டு நீதி புகட்டும். அப்புறம் நாலடியாரை, இதுவும் ஒரு கொஸ்டின் தான். நாலடியாரை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் வந்து ஜியு போப்பு. அப்புறம் இதில் இருக்கிற இந்த பாடல்கள் மொத்தம் எத்தனை பாடல்கள் வந்து பாடப்புத்தகத்தில் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 4
5 பாடல்கள் இருக்குது. 5 பாடல்களுமே பாடப்புத்தகத்தில் கொடுத்துருக்காங்க. அதுக்கான மீனிங் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதனால் மீனிங் தெரியும் போது இந்த பாடல் கொடுத்து இது என்னத்தை உணர்த்திக்கிறது அப்படின்னு கீழே கொஸ்டின் கொடுத்து ஆப்ஷனில் கீழே வச்சுருப்பாங்க. ஸோ நீங்கள் கரெக்டான அதை வந்து சூஸ் பண்ணணும். அப்புறம் என்ன அப்படின்னா அதோட சிறப்புகள். சரியா? இவ்வளோ தான் நாலடியார் பற்றின டாபிக். அதனால் கண்டிப்பாக இதை மறக்காமல் நோட்ஸ் எடுத்து வச்சு படிங்க. ஏன்னா சாதாரணமாக படிச்சுட்டு போகிறது வந்து ஈஸி. நோட்ஸ் எடுத்து வச்சு நீங்கள் படிக்கும் பொழுது என்னாகும் அப்படின்னா நீங்கள் குரூப் 4 எக்ஸாம் லாஸ்ட் எழுத போகிறதுக்கு முன்னாடி கூட நீங்கள் அழகாக ரிவைஸ் பண்ணிக்கலாம். இது முக்கியமானது, இந்த இயல் அதிகாரங்கள் எல்லாம் இருக்குல்ல, இது எல்லாமே ஒரு குட்டி நோட்ஸ் போட்டு எழுதுங்க. அப்போ தான் உங்களுக்கு புரியும். என்ன பொறுத்தளவில் எப்படின்னா சும்மா கண்ணு பார்த்ததும் நம்ம படிக்கிறது அர்த்தமே கிடையாது. திரும்ப திரும்ப எழுதி பார்க்குறது மட்டும்தான் அர்த்தமாக இருக்கும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாமே நிறைய ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இப்படிலாம் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து குரூப் 4ல் வந்து நல்ல ஒரு மார்க் எடுக்க முடியும். உங்களுக்கு ஈஸியாக ஜாப் எல்லாம் கிடைக்க மாதிரி இருக்கும். ஒரு அகாடமி சேர்ந்து தான் படிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. வீட்டில் நம்ம நினச்சாலே ஈஸியாக படிக்கலாம். ஸோ அதனால் கண்டிப்பாக நிறைய வீடியோஸ் பாருங்கள். உங்களால் புக் அஃபோர்ட் பண்ண முடியலனா கூட பரவாயில்ல, இந்த மாதிரி நிறைய மெட்டீரியல்ஸ் கிடைக்கிது இப்போல்லாம். அப்படி இருந்தும் இப்போல்லாம் நம்ம இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப கொடுத்து வச்சவங்க தான். எல்லா மெட்டீரியலுமே கிடைக்கி, புக்கு இல்லைனா கூட PDF ஃபார்மில் கிடைக்கிது. நம்ம ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதனால் இவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்கும்போது நம்ம ஏன் எனக்கு அந்த இது இல்லை இந்த இது இல்லைன்ட்டு காரணம் நம்ம ஏன் சொல்லணும்? அதனால் காரணம் சொல்கிறத விடுங்க. நல்லா படிங்க, நல்லா ஹெல்த்தியாக இருங்க. ஃபஸ்ட்டு நல்லா சாப்பிட்டுட்டு மைண்டை பீஸ்ஃபுல்லாக வச்சுட்டு படிங்க. சரியா? நல்லா நீங்கள் குரூப் 4 எக்ஸாமில் வின் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச். அது மட்டும் இல்லாமல் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது தான் எங்களுக்கு மோட்டிவ் ஆகும். கூட கொஞ்சம் வீடியோஸ் போடணும். இன்னும் ஃப்யூச்சர்லலாம் டெஸ்ட் பேட்ச் வீடியோஸ்லாம் போடலான்ட்டு ஒரு ஐடியாவில் இருக்கிறோம். ஸோ அதனால் கண்டிப்பாக சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். பாய்.